தமிழ் வருட பிறப்பையொட்டி நடிகர் விஜய் நடித்த தெறி திரைப்படம் இன்று வெளியானது. இதனையொட்டி ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கில் குவிந்து வருகின்றனர். எனினும் லாப பகிர்வு காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அழகர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தெறி திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில் திரைப்படம் குறித்து ரசிகர்கள் என்ன கருத்து தெரிவிக்கின்றனர்? வணக்கம் மகேஷ். கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு இந்த படம் வெளியாகி இருக்கு. அதாவது படப்பிடிப்பு இருந்ததுக்கு அப்புறமாக தற்போது வெளியாகி இருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு இடையில வெளியாகக்கூடிய இந்த தெறி படத்துக்கு பார்த்தீங்கன்னா பல தரப்பினர் மத்தியிலிருந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா உலக அளவில் 2000 திரையரங்குகளை வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெறி திரைப்படம் தமிழகத்தில் 600 திரையரங்குகளை வெளியிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் தற்போது வரை 600 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலுமே கூட சென்னையுடைய மைய பகுதிகளில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் மட்டும் தெறி திரைப்படம் வெளியிடப்பட்டதாகவும் அதே போல பல புறநகர் பகுதிகள், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல புறநகர் பகுதிகளில் இந்த திரைப்படம் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அதே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே கூட தெறி திரைப்படம் பொதுவாகவே விஜய் திரைப்படத்திற்கு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற ரசிகர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதிகமான விஜய் ரசிகர்கள் அல்லாத ரசிகர்களையும் இந்த படத்திற்காக பார்க்க முடியுது. பெரும்பான்மையான விஷயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல விஜய் திரைப்படம் மிகுந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்றத்தக்க வகையில் தான் தற்போது வெளியாகி இருக்கு. சென்னையுடைய திரையரங்குகளை வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் தொடர்ந்து பாலாபிஷேகமும் அதே சமயத்தில் பூவும் தூவி வரவேற்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது விஜய் ரசிகர் மட்டும் அல்லாது பல தரப்பினர் பதிலும் பார்க்கப்பட்டு வருது. மகேஷ், அழகர், புறநகர் பகுதிகளில் தெறி திரைப்படம் வெளியிடுவதற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்து சொல்லுங்க. அளவில் 2000 திரையரங்குகளை வெளியாகி இருந்தாலுமே கூட சென்னையில் எவ்வளவு திரையரங்குகளில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய உறுதியான தகவல்கள் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. பொதுவாக காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பாளர் தரப்புல இருந்து திரைப்படத்திற்கு அதிகமான டிக்கெட் வசூல் செய்ய சொன்னதாகவும் அதற்கு திரையரங்க உரிமையாளர்கள் முடியாது. ஏன்னா தமிழக சட்டம் 10 வருடங்களாக திரையரங்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் தான். இதற்கு அதிகமாக வசூலிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய கருத்தை தயாரிப்பாளர் தரப்புக்கு திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படியுமே இருந்துமே கூட தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து 120க்கு மேற்பட்ட கட்டணத்தை பெறவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதனாலையும் தெறி திரைப்படம் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது மக்கள் அதிகமாக வரக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் போன்ற திரையரங்குகளில் மட்டும்தான் திரைப்படம் முன்பு வரை, அதாவது நேற்று வரை ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தனியாக இயங்கக்கூடிய ஆல்பர்ட், தேவி இது போன்ற திரையரங்குகள் வெளியிடப்படுமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நிலவிட்டு இருந்தாலுமே கூட இன்று இது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கு. இருந்தாலுமே கூட இது சென்னையுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் மட்டும்தான். ஆனால் சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய புழல், அம்பத்தூர், ஆவடி போன்ற பகுதிகளில் திரைப்படம் வெளியாகி இருக்கா அப்படிங்கிறது தற்போது வரை கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக ஐநாவரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் ரசிகரான விஜய் நம்முடைய இருக்கிறார். வணக்கம். அதாவது நீங்க ஐநாவரத்திலிருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய பகுதிகளில் தெறி திரைப்படம் வெளியாகி இருக்கா? இல்லை, இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணல. காசு அதிகமாக கேட்டாங்கன்னு ரிலீஸ் பண்ணல. அதனால தான் நாங்களே இங்கே பார்க்க வந்துடுறோம். ரிசர்வேஷன் முன்பதிவு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? இல்லை முன்பதிவு செய்ய முடிஞ்சதா உங்களால்? முடியல, சீக்கிரமாகவே காலியாச்சு. தளபதி படமாச்சு, ரிசர்வ் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிப்பாங்க. நம்மளால முடியல. அது டிக்கெட் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? அந்த ஐநாவரம் அல்லாத அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நீங்கள் போனீங்களா? அங்கே டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணீங்க? இடமா போனோம், எல்லா இடமும் ஹவுஸ்ஃபுல் தாங்குது. அதனால தான் முடியல. எப்படியும் 4 டிக்கெட் எடுத்துக்கிறோம் தளபதிக்காக. ஓகே, அப்போ நீங்கள் சென்னையுடைய மையப்பகுதிகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய திரையரங்குகளை படம் பார்க்க முடியுது. இருந்தாலுமே கூட திரையரங்கு உரிமையாளர்கள் நீங்கள் படம் பார்க்க கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொன்னாங்க? படம் வரும் லாஸ்ட் டைம் வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் படமே வரல. லாஸ்ட் டைம் வரும். தற்போது விஜய் சொன்ன மாதிரி, அதாவது இந்த கருத்து மட்டும் இல்லாமல் எப்பயுமே விஜயோடைய படத்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய காசி திரையரங்கத்திலையும் இந்த படம் வெளியாகவில்லை. இது நேற்றும் மிகப்பெரிய ஒரு ரசியல் மத்தியில் அதிருப்தியை கிளப்பிச்சு. அதனால காசி திரையரங்கத்து மேலே ஒரு கல் தொடுப்பும் அதே சமயத்தில் கண்ணாடி வெடிப்பும் நடப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இருந்தாலுமே கூட காசி திரையரங்கம் போன்ற விஜய் ரசிகர்கள் அதிகமாக குவியக்கூடிய திரையரங்குகளில் விஜய் படம் வெளியாகாதது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு, அதாவது ரொம்ப வருத்தத்தை கொடுத்திருக்கு. இருந்தாலுமே கூட இந்த வருத்தமானது கூடிய விரைவில் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சரிப்படுத்தப்படும். கண்டிப்பாக அனைத்து திரையரங்குகளிலுமே விஜயோட படம் திரையிடப்படும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் நிலவிட்டு இருக்கு. மகேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி. அழகர்.